ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கொரியன் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான். இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எந்த பாட்ட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, சாமன் அப்பதான் வரான் ரெஸ்டாரண்ட்டுக்காக. அங்க வரும்போது நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்க் எல்லாரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களா, அது பார்த்த உடனே அவன் என்ன நெனைக்கிறான்னா, ஓ! ஜங்க்போனோட எல்லா ஃப்ரெண்டையும் வந்து நம்ம ஹீரோக்கு தெரியும் போல. ஆமாமா 2 பேரும் கசின்ஸ் இல்ல. அதனால தான் இவங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு யோசிக்கிறான். அதே நேரத்துக்கு டாயோனோட அம்மாக்கு ஃபோன் கால் வருது. யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம பார்க் தான் கால் பண்றான். "என்னது இன்ஸ்பெக்டர் பார்க்கா? நீங்க எதுக்கு எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு அவங்க கேட்குறாங்களா. ஆக்சுவலா ஒண்ணும் இல்ல மேடம். நான் வந்துட்டு ஒரு ஆர்ட் டீச்சர் ஹுயன்ற பேர் வச்சவங்கள தேடிக்கிட்டு இருக்கேன். அவங்கள பத்தி உங்களுக்கு எதுனா தெரியுமா? அவங்களும் நீங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, "என்ன நீங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க எதுக்காக அவங்கள பத்தி கேட்குறீங்க? எனக்கு அவங்கள தெரியும். பட் ஆனா நாங்க இப்போ மீட் பண்றது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்கள நேர்ல பார்த்து பேச முடியுமா? அப்படின்னு கேட்குறான். சரி ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஆனா நான் இப்போ வீட்ல இல்ல. நானே உங்கள நேர்ல வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா கரெக்ட்டா வந்து கேட்டுர்றாரு. யார்கிட்ட பொய் சொல்ற வீட்ல இல்லன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வரேன்னு சொன்னா, அவன் கிட்ட தான் நான் வீட்ல இல்ல. நானே வந்து பார்க்குறேன் அப்படின்னு பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களே வந்துட்டு பார்க்க மீட் பண்றாங்க. அப்ப அவன் என்ன கேட்குறான்னா, 10 வருஷமா அவங்க ஊர்லயே இல்ல. அதாவது அப்ராட் போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் ஆனா அவங்க அப்ராட் போன மாதிரி எந்த ஒரு தடயமுமே இல்ல. அவங்க கொரியால தான் இருப்பாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்கள நேத்து நீங்க மீட் பண்ணீங்க தானே? அப்படின்னு கேட்கும்போது, நேத்தா? ஐயோ! கிடையவே கிடையாது. நான் அவள மீட் பண்ணி பல வருஷம் ஆகுது. நாங்க ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அம்மா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கு. இவன் நேத்து நீங்க 2 பேருமே வந்து ஒரு ஆர்ட் கேலரில போன மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட எதுனா சாட்சி இருக்கா? இல்லன்னா என்ன விசாரிக்கிறதுக்கு உங்ககிட்ட கோர்ட் ஆர்டராவது இருக்கா? போய் ஃபர்ஸ்ட்டு அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. நானும் என் லாயர் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க செம்மையா இவன திட்டிட்டு இங்கருந்து போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போன உடனேயே அவங்களுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. "உன்ன விசாரிச்ச ஒரு டிடெக்டிவ் என்கிட்ட வந்து கேட்டான். நான் வந்துட்டு நீ சொன்ன அதே கதைய தான் சொல்லி வச்சிருக்கேன். தயவு செஞ்சு என்ன மாட்டி விட்டுறாத" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, இல்ல இதுக்கு மேல என்கிட்ட யாருனா வந்தா நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. இவங்க 3 பேருமே ரொம்ப சோகமா இருக்காங்க. இப்ப என்னதான் பண்றது? ஒரு வேள டயனோட அம்மாவோட கார வேற யாருனா எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணியிருப்பாங்களா? அவங்க இல்லவே இல்லன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் கிட்ட கேட்குறான். "நீ டயனோட அம்மாவ அங்க பாத்தியா?" அப்படின்னு கேட்குறாங்களா. "இல்ல, இல்ல நான் இவங்க மட்டும் தான் நின்னுட்டு இருந்தாங்க. அப்பதான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. மறுநாள் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து இவளோட ஸ்கூல் ஆல்பம கொண்டு போயிட்டு, "இந்த லேடி நேத்து இங்க நம்மளோட கேலரிக்கு வந்து எதனா ஆர்ட் ஒர்க்க பர்ச்சேஸ் பண்ணாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவளுமே சொல்றா, "ஆமாமா இந்த லேடி வந்தாங்க தான். இன்னொரு லேடி ஒருத்தவங்களும் இவங்க கூட வந்திருந்தாங்க. ஒரு ஃபோட்டோவையும் அவங்க வாங்கியிருக்காங்க. அந்த டெலிவரி அட்ரஸ் எல்லாம் இருக்குமே. ஏன் என்ன ஆச்சு? இது யாரு?" அப்படின்னு கேட்டு இவளும் சொல்றா. அது வந்து என்னோட டீச்சர் தான். ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்கள மீட் பண்ணி. நான் அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு போய் சொல்றா. அந்த அட்ரஸுக்குமே ஹீரோயின் டைரக்ட்டா போயிடுறா. அங்க ஒரு ஆள் தான் இருக்காரு. அவர்கிட்ட பேசும்போது தான் தெரியுது. அவர் வந்து அந்த ஆர்ட் டீச்சரோட பையன்னு சொல்லிட்டு. நேரா நம்ம பார்க்க வந்து பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றா. அவங்களோட வீட்ல ஏதோ ரிப்பேர் ஒர்க் போகுதாம். அதனால அவங்க பையன் கூட தான் இப்ப தங்கியிருக்காங்க. நான் வந்துட்டு அவங்களோட அட்ரஸ கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைம்க்கு ஜோ அந்த இடத்துக்கு வரா. ஜோ இவங்க 2 பேரையுமே வந்து லஞ்சுக்கு கூட்டிட்டு போறேன். நானே வாங்கி தரேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாப்ல உட்கார வச்சிருக்கா. "அதுக்கு எதுக்குடி இங்க பஸ் ஸ்டாப்ல வந்து நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம்?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு போக போறேன். அங்க ஒரு ஆள் தான் அவங்களோட கம்பெனி கேஃபேட்டீரியாலயே நமக்கு லஞ்ச் வாங்கி தர போறான்" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது அங்கேயே வாங்கி தரானா? அப்பேற்பட்டவன் யாருடி? பெரிய ஆளா?" அப்படின்னும்போது, "ஆமா அவன் அசிஸ்டன்ட் மேனேஜர். இப்பதான் மூன் வந்து எனக்கு அவள இன்ட்ரோடியூஸ் பண்ண போறான். அவன எப்படி நீ கண்டுபிடிப்ப?" அப்படின்னு கேட்குறாங்க. ஒண்ணும் இல்ல. வாசல்லயே வந்துட்டு கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஐடி கார்டு மாட்டிக்கிட்டு நின்னுட்டு இருப்பானாம். அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மூன் சொல்லியிருக்கான். இப்ப போய் நம்ம பார்க்க போறோம். அவன் தான் லஞ்ச் வாங்கி தரப்போறான் அப்படின்னு சொல்றா. இங்க பார்க்குக்கா செம்ம ஆத்திரம் வருது மூன் மேல. ஏன் அப்படின்னு பார்த்தா, அவன் என்னத்துக்கு இவளுக்கு சும்மா எப்ப பாரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு.
அடடா! இந்த கம்பெனி செம சூப்பரா இருக்குல்ல. இது ஒரு பெரிய ஐடி கம்பெனி போல. அப்படி இப்படின்னு கதை பேசிக்கிட்டே இவங்க 3 பேரும் போயிட்டுருக்காங்க. அங்க வாசல்லயே ஒருத்தர் ஐடி கார்ட புடிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்காரு. அது வேற யாருமே கிடையாது. நம்ம மோன் தான். மோன் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிட்டான் போல. அதுக்கு தான் இவங்கள கூப்ட்டுருக்கான். இவங்களுக்கு அதுவே தெரியாம ஜாலியா போயிட்டுருக்காங்க. "ஏய்! என்ன நீங்க 3 பேரும் என்ன பார்க்காமயே போயிட்டுருக்கீங்க?" அப்படின்னு கத்தும்போது, "ஐய்யய்யோ! என்னடா நீ இப்படி நின்னுகிட்டு இருக்க? எங்க உன்னோட யூனிஃபார்ம்?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குள்ளேயே நம்ம ஜோ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நம்ம 3 பார்த்து சைட் அடிக்க ஆரம்பிச்சுடுறா. சான்ஸே இல்லல்ல. அசிஸ்டன்ட் மேனேஜரா செம்மையா இருக்கான். கோட் சூட்ல சூப்பரா இருக்கான். ஐய்யய்யோ! அம்மம்மா, அப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புகழ ஆரம்பிச்சுடுறாளா, இத பார்க்குற பார்க்குக்கு வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு. அவ்வளோதானா இனிமே அவள நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதா? அவன் கரெக்ட் பண்ணிருவானா? அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் வந்துடுது. அப்ப அங்க ஒரு தாத்தா வந்து ஃபுல்லா டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. பாரேன் இவங்கலாம் இந்த பசங்கலாம் இந்த டிஷ்யூ எல்லாம் கீழயே போட்டு வச்சுட்டு போறாங்க. சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறாரு. அந்த டைமுக்கு இவங்க இவர பார்த்துட்டு, ஐயோ! பல வருஷமா இங்கேயே வேலை செய்வார் போல இருக்கே! இவளுக்கு சம்பளம்லாம் என்ன குடுப்பாங்க? அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்க்க கொஞ்ச நேரத்திலேயே மூன் கிட்ட என்ன சொல்றான்னா, "எங்கெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு வாங்கி குடுத்தா உன் சம்பளத்துல புடிச்சிட போறாங்கடா. நீ ஏன் ஏதோ கொஞ்சம் சம்பளம் வாங்குவ?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஜோ சொல்றா, "இன்னைக்கு நான் 10 வாட்டி சாப்பிட போறேன். இது எல்லாமே செம்ம சூப்பரா இருக்கு." அப்படின்னு சொல்றாளா, உடனே அவனும், "சாப்பிடு சாப்பிடு ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள பார்க், "இப்ப என்ன அவசியம் உனக்கு 10 வாட்டி சாப்பிட்டு உன் வயிறு வீங்கி வெடிக்கணுமா? ஒண்ணும் அவசியம் கிடையாது. ஒரு வாட்டி சாப்பிட்டு எழுந்து கிளம்பு டைம் ஆகுது." அப்படின்னு திட்டுறான். "உனக்கு ஏன் வயிறு எரியுது? நான் எத்தன வாட்டி வேணாலும் சாப்பிடுவேன். அது என்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய அடைச்சிடுறா. சரி, சரி கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சமா காஃபி குடிச்சிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி காஃபி எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு தாத்தா வந்து டேபிள்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இல்லையா? அந்த தாத்தா வேற யாரும் இல்ல, இந்த கம்பெனியோட சேர்மனாம். அந்த சேர்மனே வந்துட்டு இங்க இருக்க செடிங்க எல்லாத்தையும் வந்துட்டு தொடச்சு கிளீன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. "பாத்தியா உங்க ஆஃபீஸ்ல சேர்மன் கூட எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க கொஞ்சம் வாப்பா" அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. "இதோ வந்துட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்லி இவன் அப்பான்னு சொல்லிக்கிட்டு போறானா, அவ்வளோதான் இவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ஜோவும் ஹீரோயினும் போயிட்டு, "எதுக்காக இவ்ளோ நாளா எங்ககிட்ட ஏமாத்தி, என்னவோ ஏழை வீட்டு பையன் மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஐயோ! நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்ல. நான் இதுவரைக்கும் பணக்காரன்னும் சொல்லல, ஏழைன்னும் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. எங்க அப்பா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அவரு வந்துட்டு என்னோட சொந்த கால்ல நிக்க முடிஞ்சா மட்டும் தான், அவரு எனக்கு இந்த கம்பெனியே குடுப்பேன்னு சொல்லிட்டாரு. நானுமே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா இந்த கம்பெனிலேயே சின்ன சின்ன வேலைய செஞ்சு, இப்ப அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன். அப்ப எனக்கு இன்னும் எவ்வளோ வருஷம் ஆகும்னு பார்த்துக்கோ, எங்க அப்பாவோட இடத்துல உட்கார்றதுக்கு" அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேரும் பஸ் ஸ்டாப்ல உட்காந்து ஆச்சரியமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பார்க் மூஞ்சி தொங்கி போச்சு. அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு அவர் ரொம்ப வாழ்க்கையே விரக்தியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சரி, சரி நீங்க போங்க எனக்கு வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க போயிட்டு பஸ் தான் வருதாங்காட்டியும் சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் பஸ்ல ஏறிடுறாரு. ஹீரோயினா, "ஐயய்யோ! என்னடி ஆச்சு அவனுக்கு? அவன நெனச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. பாவம்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, "சரிடி, எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன வெளியில தள்ளி விட்டுருவாங்க. நீ வந்து அவன பார்க்காத. நம்ம பார்க்காத மாரி இருந்துப்போம். கொஞ்சம் நெஞ்சமாச்சும் அவனுக்கு அசிங்கம் கொறஞ்சா மாரி இருக்கும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே மாரி கொஞ்ச நேரத்திலேயே, "இது குழந்தைங்க பஸ் இறங்கி போயா" அப்படின்னு சொல்லிட்டு கழுத்த புடிச்சு வெளியில தள்ளாத குறையா தொரத்தி விட்டுர்றாங்க. இவனும் வேற வழியே இல்லாம இவங்க எங்க பாத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு ஓடியே நான் போயிடுறேன் ஸ்டேஷனுக்குன்னு ஓடியே போறான். நம்ம சாவும் ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இன்னும் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணல. இப்பதான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீங்க ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ற வரைக்கும் தான் நான் இங்க இருப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த வேலைய விட்டு போயிடுவேன்" அப்படின்னு சொல்றான். "டேய் என்னடா நீ தலையில குண்டு தூக்கி போடுற?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல உங்களுக்கு வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ட நான் எப்படியாவது ரெடி பண்ணி தரணும்னு நெனச்சேன். நான் அதனால தான் உங்களுக்கு இவ்ளோ நாள் ஹெல்ப் பண்ணேன். பட் ஆனா எனக்குன்னு வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கு நான் பண்ண வேண்டியது. அது எல்லாத்தையும் நான் பண்ணணும். அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ற வரைக்கும் நான் உங்க கூடயே தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே. நான் இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. நீ ஒரு முடிவுல தான் இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு" அப்படின்னு இவனுமே ஒத்துக்கிறான். ராயனும் இன்னும் வந்து அவங்க வீட்டுக்கு விடுறதுக்காக நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஜாலியா ரொமான்டிக்கா கையெல்லாம் புடிச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கான். அந்த டைம்க்கு இவங்க அப்பாவோட ஆஃபீஸ்ல வேலை செய்ற ஒருத்தர் எதிர்க்க வந்துர்றாரு. அவர பார்த்த உடனேயே இவன் பயந்து கைய விட்டுர்றான். அது மட்டும் இல்லாம, "என்ன சார் நீங்க இங்க பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே, "நானா இங்க கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லையா? அதனால சாண்டா கிளாஸ பார்க்க வந்தேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு வாய் ஓயாம உளர்றான். அவருக்கே புரிஞ்சிடுது. சரி ஓகே, ஓகே. நீங்க சாண்டாவ பாருங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு.
அதே நேரத்துக்கு ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோ போயிட்டு அந்த பணக்கார ஆன்டிய பார்க்குறாரு. பார்க்கும்போது அவன் என்ன சொல்றான் அப்டின்னா, "இந்த ரெஸ்டாரண்ட்ட ஓப்பன் பண்ண உடனே நான் வேலைய விட்டு நின்னுடுவேன்" அப்டின்னு சொல்றான். "ஏய் என்னடா நான் உனக்காக தானே இவ்ளோ பண்ணேன். நீ இன்னும் கொஞ்ச நாள் வேல செய்யலாம்ல" அப்டின்னு சொல்லும்போது, "இல்ல எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு இருக்கு. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ட நான் ஓப்பன் பண்ணி தரணும் அப்டின்றது தான் என்னோட லட்சியமே. இதுக்கப்புறமாவது நான் போய் அத ட்ரை பண்ண போறேன்" அப்டின்னு சொல்றான். அதுக்கு எதனா பிளான் வச்சிருக்கியா நீ? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா. ஆனா அத இப்ப சொல்ல மாட்டேன். அது ரொம்ப சீக்ரெட். கண்டிப்பா ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். அங்கருந்து நேரா வந்து ஹீரோயின பாக்குறான். ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்டின்னா, "இதுக்கு மேலயும் சாக்கிட்ட எதையும் மறைக்க வேண்டாம். அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவர்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம எல்லா உண்மையும் சொல்லிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. அப்ப ஹீரோயின் சாக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறா, "நாங்க கொஞ்ச நேரத்துல அங்க வந்துர்றோம். உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்" அப்படின்னு. அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவன் வந்துட்டு அவ கேலரியிலேயே அவளோட ஆல்பத்த மறந்து வச்சுட்டு போயிடுறா. அடடா! ஜங்ஹூனோட ஆல்பம் பரவாயில்லையே! ஸ்கூல் டேஸ்ல எப்படி இருக்கான்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ஃபோட்டோவையும் பார்த்துட்டு இருக்கான். அதாவது டிடெக்டிவ் பார்க், அதுக்கப்புறம் நம்ம டாயுன் அவங்கலாம் இவனுக்கு தெரியும் இல்லையா? பரவாயில்லையே! இவங்கலாம் வந்துட்டு அப்படியே தான் இருக்காங்க. பட் நம்ம ஜங்ஹூன் மட்டும் ரொம்ப கியூட்டா இருக்கா சின்னதுல கூட அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்பதான் வந்து குரூப் ஃபோட்டோல நம்ம ஹீரோவும் இருக்கிறத பார்க்குறான். உடனே நெட்ல என்ன பண்றான்னா, போட்டு அந்த கார் ஆக்சிடென்ட் அப்போ இறந்த பையனோட ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு தேடி பார்க்குறான். பட் ஆனா எந்த ஃபோட்டோவுமே கிடைக்கல. அதுக்கு அடுத்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா இந்த ஊர் இருக்கு இல்லையா? ஆக்சிடென்ட் நடந்த ஊரு. அந்த ஊர சுத்தி எங்கெல்லாம் வந்துட்டு இந்த சமாதி எல்லாம் வைப்பாங்களோ, அந்த எல்லா இடத்துலயும் ஃபோன் பண்ணி இவன் கேட்குறான். ஆசங்கோட சமாதி அங்க இருக்கான்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா வந்து எங்க இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சுட்டு, உடனே இங்கருந்து கிளம்புறான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோவும், ஹீரோயினும் இங்க வராங்க. அப்புறம் தான் பார்க்கும்போது ஆல்பம் தொறந்திருக்கு. அந்த சமாதியோட அட்ரஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம சொல்றதுக்குள்ளயே அவனுக்கு தெரிஞ்சிடுச்சோ! அப்படின்னு சொல்லி இவங்க பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. எங்க சமாதியாண்ட போணுச்சா வந்து அவ்வளோதான் வாய பொளந்து நின்னுட்டு இருக்கான். ஐய்யய்யோ! இவன் தான் செத்துட்டானா? அப்ப இவன் எப்படி இங்க இருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல இருக்கான். கரெக்ட்டா ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துக்கே தேடிக்கிட்டு வந்துடுறான். ஹீரோ வந்து எல்லா உண்மையையும் ஜாக்கிட்ட சொல்றான். 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் இறந்தேன். பட் ஆனா நான் எதுக்காக இத்தன வருஷம் கழிச்சு இப்ப திரும்பி வந்தேன் அப்படின்றது எனக்கு தெரியல. நான் வந்து உங்ககிட்ட இது எல்லாத்தையுமே மறைச்சு இவ்ளோ நாள் ஏமாத்திட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இது நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம என்னோட ஃபேமிலியும், என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்ன ஏத்துக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் உங்ககிட்டயும் அத எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா? பட் ஆனா இப்போ நான் ஏன் உங்ககிட்ட இது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன்னா, நான் உங்கள வந்து பயங்கரமா வந்து நம்புறேன். அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு நாளும் உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்தும்போது எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருக்க கூடாதோ? ஒரு வேள நம்ம 2 பேருமே வந்துட்டு நான் சாகாம இருந்து, எனக்கும் இப்போ 31 வயசு இருந்திருந்ததுன்னா, நான் டாயோனோட ஃப்ரெண்டா, அதாவது உங்க தம்பியோட ஃப்ரெண்டா தான் ஒரு நாள் உங்கள பார்த்திருப்பேன். நம்மளோட லைஃபுமே நல்லா இருந்திருக்கும். நம்ம 2 பேருமே வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணியிருப்போம்னு நெனைக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட நான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் வாய தொறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. அவன் செம்ம ஷாக்ல இருக்கான். அப்படியே கிளம்பி வரான். ஹீரோயினும் காராண்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் கார எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இந்த ஆர்ட் டீச்சர பாக்கறதுக்காக பார்க்கிங்க வந்திருக்காரு. அவரு வந்து நான் டிடெக்டிவ் உங்கள பாக்க தான் வந்தேன்னு சொன்ன உடனே திருப்பியும் ஓடி போய் கார்ல ஏறிக்கிட்டு, அங்கருந்து கார எடுத்துட்டு வேக வேகமா இந்த பொம்பள கெளம்பிடுது. டயனோட அம்மாக்கு ஃபோன் பண்ண உடனே அவங்க பதர்றாங்க. "நீ எங்கனா போய் ஒளிஞ்சுக்கோ. உனக்கு எதனா வேணும்னா நான் என்ன வேணாலும் செய்றேன். தயவு செஞ்சு இங்க இருக்காத." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பதர்றாங்க. அவங்க என்னதான் பிரச்சனை அப்படின்றது தெரியல. நம்ம ஹேச்சல பாக்கறதுக்காக அவனோட எக்ஸ் ஒய்ஃப் வரா. வந்த உடனே "என்ன உனக்கு வேணும்? சீக்கிரமா சொல்லிட்டு இங்கருந்து கிளம்பு. தயவு செஞ்சு எனக்கு டைம் இல்ல" அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவ என்ன சொல்றேன்னா, "உனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும்ல. நம்ம டேட் பண்ணும்போதெல்லாம் கூட என்ன ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு வர சொல்லுவ. அதனால தான் இன்னைக்கு கூட போட்டுட்டு வந்திருக்கேன். உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு. உனக்கு வந்து ஞாபகம் இருக்கா? நம்ம டேட் பண்ணும்போதெல்லாம் எவ்ளோ ஜாலியா இருந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அவன் செம்மையா கேள்வி கேட்கிறான்.
அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது இருக்கட்டும். 6 வருஷத்துக்கு முன்னாடி பால் குடிக்கிற குழந்தைய அப்படியே விட்டுட்டு போனியே! எனக்கு அவள சரியா தூக்க கூட தெரியாது. அவளுக்கும் எனக்கும் என்ன ஆச்சுன்னே கொஞ்சம் கூட வந்து கஷ்டமே இல்லாம விட்டுட்டு போனியே! அது உனக்கு ஞாபகம் இருக்கா? உன் கூட எனக்கு வாழவே புடிக்கல. இந்த குழந்தைய என்னால பார்த்துக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த குழந்தைய தூக்கி போட்டுட்டு போனியே! அது உனக்கு ஞாபகம் இருக்கா? தயவு செஞ்சு என் மூஞ்சிலயே முழிக்கணும்னு கூட நினைச்சே பார்க்காத. இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சேர கீரெல்லாம் போட்டு தூக்கி உடைக்கிறான். சாவ காட்டுறாங்க. இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, உச்சி மலை மேல போய் நின்னுகிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. இவன் பேய் அறைஞ்ச மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு சாவோட நம்பர்ல இருந்து ஃபோன் வருது. ஐயோ! இவர் இவ்ளோ நேரமா நம்ம கிட்ட பேசாமயே இருந்தாரே! என்னன்னு தெரியலையே அப்படின்னு அட்டெண்ட் பண்ணி பார்த்தா, அப்ப அங்க வேற யாரோ ஒருத்தர் தான் பேசுறாங்க. நான் ட்ரெக்கிங் வந்திருந்தேன். இந்த ஃபோன் கிடைச்சது. இங்க மலை மேல தான் நான் இருக்கேன். நீங்க வந்து வாங்கிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களா. இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க 2 பேருமே நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. அவரும் மொபைல குடுத்துட்டு அங்கருந்து போயிடுறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபுல்லா அந்த மலை மேல பூராவும் சுத்தி சுத்தி தேடுறாங்க சாவ. இப்பதான் அவன் வேற ஒரு வழியா வந்துகிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பார்த்துட்டு வேக வேகமா ஓடுறாங்க. "உங்க மொபைல் தொலைஞ்சது கூட உங்களுக்கு தெரியலையா? என்ன ஆச்சு? நீங்க எங்க போனீங்க? என்ன?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் சாக்கு புரியுது இவங்க 2 பேருமே ரொம்ப பயந்துருக்காங்கன்னு சொல்லி. அவங்க ட்ரெஸ் பூராவுமே ஃபுல்லா வேர்வையிலேயே நனைஞ்சிருக்கு. 2 பேரையும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு, "தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடுங்க. நீங்க 2 பேருமே என்ன நெனச்சு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க ரொம்ப பயந்துட்டீங்களோ, பதறிட்டீங்களோ? ஆனா அத நெனைக்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நீங்க 2 பேரும் எனக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கீங்கல்ல. எனக்காக கஷ்டப்படுறதுக்கும் சிலர் இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லி இவங்கள வெறுப்பேத்துறான். ரெஸ்டாரண்ட்டுக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, இவனோட ரெஸ்டாரண்ட்ல வொர்க் பண்ணியிருந்த எல்லா வொர்க்கர்ஸுமே இங்க வந்துட்டாங்க. "எங்க எல்லாருக்கும் வேல போட்டு குடுங்க ப்ளீஸ். ஆல்ரெடி வந்து நாங்க வேலைய கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஆசங் தான் வந்து எங்கள கூப்பிட்டான். அதுக்கப்புறம் தான் நாங்க இங்க வந்தோம்." அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் வந்து எல்லாத்தையுமே போட்டு குடுத்துர்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவ தனியா கூப்பிட்டு இவன் மன்னிப்பு கேட்குறான். "உனக்கு நடந்த சில விஷயத்துக்கு நான் பொறுப்பு ஏத்துக்கு தான் ஆகணும். எங்க அப்பாவுமே வந்துட்டு உன்னோட இறப்புக்கு ஒரு காரணமா இருக்காரு. அதனால எனக்கு வந்து ரொம்ப சங்கடமா இருந்தது. நேத்து நீ சொன்ன உடனே ஷாக்ல உனக்கு என்ன சொல்றது? ஏது சொல்றது? அப்படின்னு எனக்கு புரியல. அதனால தான் நான் வந்துட்டு அப்படி போயிட்டேனே தவிர உன்ன ஹர்ட் பண்ணணும்னு நெனைக்கல. அது மட்டும் இல்லாம நீ இவ்ளோ நாள் சொல்லாம இருந்த இல்லையா? அதுவும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா யாரா இருந்தாலும் அததான் பண்ணியிருப்பாங்க. நீ அதனால கவலைப்படாத. நான் ஒரே ஒரு வாட்டி உன்ன கட்டி புடிச்சுக்கவா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கட்டி புடிச்சுக்கிறான். நம்ம யங்க வந்துட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வந்திருக்கான். அதாவது டாயனோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு தான். அவனும் வருங்கால மாமியார் கூடயும், ஒய்ஃப் கூடயும் வந்திருக்கானா, அத வந்து பாத்துர்றா. அவங்க அங்கருந்து போனதுக்கு அப்புறமா வந்துட்டு, நேராவே வந்து இவன்கிட்ட பேசுறா. அத வந்து நம்ம சூஜி பாத்துர்றா. அப்ப இவ என்ன சொல்றா அப்டின்னா, "எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டு, இந்த மாதிரி ஒரு பணக்கார ஆளுங்களுக்கு கூஜா தூக்கறதுக்காக தானே நீ பண்ண. சுத்தமா தங்கச்சி, தம்பியோட கான்டாக்ட்டே வேண்டாம் அப்டின்னு கட் பண்ணிட்டு போனது எல்லாம் இந்த பணத்துக்காக தானே. எதுக்காக இந்த மாதிரி ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க? உனக்கே வெட்கமாவே இல்லையா? நீ எல்லாம் மனுஷன் தானா?" அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா இவன திட்டிட்டு அங்கருந்து போயிடுறா. ஆனா இவன் வாய தொறந்து ஒரு வார்த்தை கூட எதுவுமே பேச மாட்றான். அதே நேரத்துக்கு ஹீரோயினையும் பார்க்கையும் காட்டுறாங்க. அந்த லேடி வந்துட்டு ஒரு பெயிண்டிங் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அத இன்னைக்கு தான் அவங்க டெலிவரி குடுக்குறாங்க. அதுக்காக ஹீரோயின் வந்திருக்கா. வேணும்னே பார்க்கும் வந்து எப்படியாவது இந்த லேடிய இன்னைக்கு புடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவனுமே வந்திருக்கான். அவங்க வீட்டுக்குள்ள பார்க்க பார்த்த உடனே செமையா டென்ஷன் ஆயி பயந்துடுறாங்க. உடனே "நீ வெளியில போ நான் வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க பையன் இருக்கான் இல்லையா? அவனுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நம்ம சூஜி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நம்ம யங்க பார்க்கறதுக்காக வந்திருக்கா. நம்ம சூஜியோட டாக்டர் இது சூஜியாச்சே அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டே பாக்குறாரு. யங் கிட்ட அவ பேசிக்கிட்டு இருக்கா. யங் தான் வந்து அவள யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு பொய் சொல்லியிருப்பான் இல்லையா? இப்ப என்னடா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவருக்கு குழப்பமாயிடுது. இவங்க நேர்ல வந்துடுறாங்க பார்க்கறதுக்காக. "என்னதான் உங்களுக்கு வேணும்? எதுக்காக என்கிட்ட இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்ன்றத தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க மேடம். அது மட்டும் போதும்." அப்படின்னு சொல்றான். "எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 7:30 மணிக்கு அவன்கிட்ட பேசணும்னு நான் தான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன். அவனும் வந்தான். ஏன்னா, அவன் வந்துட்டு ஆர்ட் ரூம்ல சிகரெட் பாக்ஸ ஒளிச்சு வச்சிருந்தான். அது அவன்துன்னு எனக்கு தெரிஞ்சதுனால அவன கூப்பிட்டு நான் திட்டினேன். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்ல நாங்க அங்கருந்து கிளம்பிட்டோம். வெளியில வரும்போது அவன் இன்னொரு ஸ்டூடண்ட் ஒருத்தன பார்த்தான்.
அவன் கையில வந்துட்டு கட்டு போட்டிருந்தான். அவன் கை உடைஞ்சிருந்தா மாரி. அவங்க 2 பேரையும் கடைசியா நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது எனக்கு தெரியவே தெரியாது. நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஓகே. டாயனோட அம்மாக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? அது மட்டும் இல்லாம இந்த கேஸ பத்தி எது பேசினாலுமே, இல்ல உங்கள பத்தி எது கேட்டாலுமே அவங்க வந்து அவ்ளோ பதர்றாங்களே! அதுக்கு என்ன காரணம்? அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். அப்பதான் இவங்க இன்னொரு உண்மைய சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, டாயனோட அப்பா இருக்காரு இல்லையா? அவரு வந்து இவங்களுக்கு செகண்ட் ஹஸ்பண்டாம். இவங்களோட அண்ணா தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டாம். அவங்க 2 பேருமே யுஎஸ்ல தான் கல்யாணம் ஆயிட்டு இருந்தாங்க. 6 மாசத்துல அவங்க 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. இது வந்து டாயனோட அப்பாக்கு எதுவுமே தெரியாது. அவர் வந்து செகண்ட் ஹஸ்பண்ட்றது. அதனால தான் வந்து அவங்க என்கிட்ட என்ன பார்த்து யார் எது கேட்டாலுமே வந்து உண்மைய சொல்ல மாட்டாங்க. பயப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவும், ஹீரோயினும் அங்க வேற ஒரு சீட்ல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க சூஜிய காட்டுறாங்க. அவ வந்து என்கிட்ட என்ன கேட்கிறான்னா, எல்லாருமே வந்து அன்னைக்கு நீ எங்க இருந்த அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு விரும்பிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும் நீ எங்க இருந்தன்னு சொல்லிட்டு. நீ ஏன் அந்த உண்மைய எல்லார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்கிறா. அதுக்கப்புறம் இவன் வந்து அப்படியே சைலண்டாவே உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இவன் வந்து அதுக்கு பதிலே சொல்ல மாட்றான். சோ இதோடயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.